ஹாய் மக்களே, வெல்கம் டு ஃபினான்ஸ் படி. நான் உங்க தீனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணீங்க. பட் என்ன கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்றீங்க. அதாவது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமா, அப்படி இல்லாட்டினா எஸ்ஜிபி அதாவது சவரின் கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டுல எது ப்ராஃபிட்டபிளா நமக்கு கிடைக்கும், அது மட்டும் இல்லாம எதுல ரிட்டர்ன் நல்லா இருக்கும், ரிஸ்க் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல கிளியர் கட்டா நான் சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ரெண்டு கோல்டையும் பத்தி டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியணும்பா. அதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு ஸோ எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஸ் வீடியோ பார்க்க ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட்டர் பிள்ளைக்கான ஆள் கொடுத்துருங்க. கமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஹைப்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் நண்பா, அந்த மேட்டரை கொடுத்து வச்சிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ முதல்ல நான் பேசிக்கான விஷயம் சொல்றேன். ரெண்டுமே பேசிக் பார்த்தோம் அப்படின்னா சோ சிம்பிள் தான். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா சோ ஒண்ணுமே கிடையாது. பிசிக்கல் கோல்டை நீங்க ஏதாவது ஒரு மொபைல் ஆப்ல ஆன்லைன் மூலமா வாங்குறது. ஓகேவா? சோ அதுதான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு. சோ ₹1 இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் ₹1 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா சோ நீங்க அது மூலமா பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் ஆப்ல டிஜிட்டல் கோல்டை வாங்கிக்க முடியும். சோ அது பாத்தீங்கன்னா ஒரு சேஃப் லாக்கர்ல சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ அதுதான் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு. சோ இதை நீங்க எப்ப வேணாலும் பை அண்ட் சேலும் பண்ணிக்கலாம். சோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப வித்துக்கலாம். ஓகேவா? ஃபுல் பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி தான். ஓகேவா? சோ இது பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் யூசர் இருக்காங்களே சோ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இது பெஸ்டா இருக்கும் நண்பா. அதுக்கப்புறம் இதுல நோ இன்ட்ரெஸ்ட், சோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கும் அண்ட் growth ஒன்லி நண்பா. growth கம்பல்சரி இருக்கும். அடுத்து சவரின் கோல்டு பாண்ட் அப்படின்னா சோ இது பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ற ஒண்ணு ப்ரோ. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு பேஸ்ட். ஓகேவா? பட் நாட் பிசிக்கல் கோல்டு கிடைக்காது. சோ அதை நீங்க யோசிக்கணும். சோ எப்படின்னா 8 வருஷம் லாக்கு. நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி இதை எக்ஸிட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோல்டோட இன்ட்ரெஸ்ட் 2.5% வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோல்டோட ரியல் growth இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நாட் ஃபார் ஃப்ரீக்வென்ட் சேல் அண்ட் பை. நீங்க வாங்குறவங்க விற்கிறவங்களா அடிக்கடி இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சாவரின் கோல்டு பாண்ட் பாத்தீங்கன்னா செட் ஆகாது ப்ரோ. அதையும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ டிஜிட்டல் கோல்டு எடுக்கையில பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஈஸியா பே பண்ணி கோல்டு வாங்கிக்க போறீங்க. பட் இந்த கோல்டு பாத்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். சரி ப்ரோ, இந்த ரெண்டையும் பத்தி நான் பேசிக்கா சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. ஸோ இன்னும் டீட்டெயிலா ஒரு கம்பேரிசன் டேபிள் மாதிரி உங்களுக்கு தரேன். ஓகே? ஸோ அந்த டேபிளை பார்க்கும்போது உங்களுக்கே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கும். ஸோ அந்த டேபிளை ஜஸ்ட் ஒரு நான் சொல்ல அதை நோட் பண்ணுங்க. ஸோ அதை நோட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு கோல்டுக்கும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களாலே ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். ஓகேவா? அதை நல்லா பாத்துக்கோங்க. ஸோ ஃபியூச்சர்னு பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஓகேவா? ஸோ லிக்விடிட்டி அந்த ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்டு ஹை பாத்தீங்கன்னா எனி டைம் சேலுக்கு. ஓகேவா? அண்ட் சாவரின் கோல்டு பாண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ லோ எக்ஸிட் ஆஃப்டர் 5 இயர்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ஸோ டிஜிட்டல் கோல்டுல ஒன்லி கோல்டு பிரைஸ் தான் ப்ரோ. ஓகேவா? ஸோ ஆனா இதுல பாத்தீங்கன்னா கோல்டு பிரைஸ் பாத்தீங்கன்னா பிளஸ் அதோட பாத்தீங்கன்னா 2.5% பிக்ஸ்டு உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம ரிஸ்க்னு பாத்தீங்கன்னா மாடரேட். டிஜிட்டல் கோல்ட்ல பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் சாவரின் கோல்டு பாண்ட்ல பாத்தீங்கன்னா வெரி லோ கவர்மெண்ட் பேக்டு. ஓகேவா? சோ அதனால பாத்தீங்கன்னா வெரி லோ. அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்ட்ல நோ மேஜர் பெனிஃபிட். பட் ஆனா இந்த சாவரின் கோல்ட்ல எடுத்தீங்கன்னா நோ கேபிட்டல் கெயின் ஆஃப்டர் 8 இயர்ஸ். ஓகேவா? அண்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோல்ட்ல ₹1 போதும் நம்ம பே பண்றதுக்கு. அண்ட் சாவரின் கோல்டு பாண்ட்ல பாத்தீங்கன்னா 1 கிராம் மார்க்கெட் ரேட்டுக்கு நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இதை ஃபைனலா என்ன சொல்லலாம் அப்படின்னா சோ டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா நீங்க ஒரு ஷார்ட் டைம் யூசரா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி ப்ரோ. பட் ஆனா நீங்க லாங் டைம் யூசரா இருக்கீங்க அப்படின்னா சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா எஸ்ஜிபி பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் வெல்த் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமே இல்லை. சோ உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்க. சரி ப்ரோ, இந்த ரெண்டுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னா சோ நான் என்னோட சஜெக்ஷன்ல ஒரு சில விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அது பாத்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் கோல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோ அதை நிறைய ஆன்லைன் ஆப்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சோ கூகுள் பே, பேடிஎம், போன்பே, க்ரோ சோ எல்லாத்துலயும் ஜஸ்ட் 1 மினிட்லயே உங்களால பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? அதுவே நீங்க எஸ்ஜிபின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட சப்ஸ்கிரிப்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். சோ அது மூலமா நீங்க பேங்க், ஜீரோதா, க்ரோ ஆப் மூலமா பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் ப்ரோ. ஓகேவா? சோ ரெண்டுக்கும் பாத்தீங்கன்னா இதான் டிஃபரெண்ட். ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா ஸோ உங்களோட கோல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் கோல்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு லாங் டேர்ம்ல வச்சிருந்து வெல்த் சேவிங் பிளஸ் எக்ஸ்ட்ரா மணிலாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ எஸ்ஜிபி தான் பார்த்தீங்கன்னா கிங் ப்ரோ. அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை. 2025ல 2 ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஷார்ட் டேர்ம்ல கரெக்டாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
டிஜிட்டல் கோல்டு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் ப்ரோ. ஆனால் லாங் டேர்ம் வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி இல்லாம இருக்கலாம். ஸோ போனஸ் உங்களுக்கு கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ இது எல்லாமே எதில் கிடைக்கும் அப்படின்னா ஸோ SGPல வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க அதையே சூஸ் பண்ணலாம், பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் ப்ரோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லுங்க கமெண்ட்ல. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட விலைக்கான ஆள் கொடுத்து வைங்க. அப்பதான் நிறைய வீடியோ பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்குறேன் ப்ரோ. டாடா பை.